Hi friends, வணக்கம் and welcome to ALV Creation. இந்த வீடியோல ஒரு ஸ்கர்ட்லயோ பேண்ட்லயோ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் பார்க்க போறோம். இது வந்து 3 லேயர்ட் ஸ்கர்ட். பாட்டம் 2 லேயர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். பட் டாப் லேயர்ல எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் சேர்த்து தான் நான் cloth கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேல வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ண போறேன். சோ 1.25 இன்ச்சுக்கு செகண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அதையும் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரெண்டு cloth ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஜாயிண்ட் தான் இது. சோ இது ரெண்டு சைடுக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். சோ இது வந்து இந்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட்டையும் நம்மள ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். இதுதான் அந்த ரெண்டு ஜாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு எலாஸ்டிக் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இதோட அளவு வந்து நம்ம வேஸ்ட் அளவு இடுப்பு அளவு என்னவோ அதை விட 2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுலயும் வந்து ஈக்குவலா ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்க மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஒன்னு வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம செட் பண்ணுவோம். இங்க மார்க் பண்ணது இதுக்குள்ள வச்சிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவோம். இத வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இந்த மாதிரி ரவுண்ட்ல நம்ம எடுத்துட்டு போறோம். ஆப்போசிட் சைடுல எக்ஸாக்ட்லி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ அத வந்து இந்த சைடுக்குள்ள நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள வச்சுக்கிறேன். இங்கேயே வந்து பின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டு சைடுல தான் பின் பண்ணிருக்கேன். இத வந்து இன்னும் ஈஸியா தைக்கணும்னா மத்த ரெண்டு சைடுலயும் மார்க் பண்ணிட்டு ஸ்கர்ட்லயும் மார்க் பண்ணிட்டு எலாஸ்டிக்லயும் மார்க் பண்ணிட்டு அங்கேயும் இந்த மாதிரி உள்ள வச்சு கரெக்டா பின் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் பின் பண்றது வந்து நம்ம எங்க தைக்க போறோமோ அங்க ஜஸ்ட் பின் பண்றேன். இது சும்மா வந்து இதுக்குள்ள இந்த எலாஸ்டிக் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பின் பண்றேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இடத்துல வந்து பின் குத்தி வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு அதையும் இந்த ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சைடுல ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடுல ஜாயின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை வந்து இந்த ஃபோல்டுக்குள்ள வச்சுட்டு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ தட் நமக்கு வந்து உள்ள எலாஸ்டிக் இந்த ரெண்டு சைட்லயும் மூவ் ஆகாது. இப்போ ஆல்ரெடி ஒரு பக்கம் தைச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் தைச்சதுனால ஜஸ்ட் இப்போ நம்ம அயர்ன் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபோல்டு மேல வச்சுட்டு எலாஸ்டிக்ல தையலே படாம இந்த ஓரத்துல நம்ம தைக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து எலாஸ்டிக்கை உள்ள இருந்து வெளியில இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால எலாஸ்டிக்ல தையல் பட்டுதுன்னா நம்ம மறுபடியும் வந்து தையலை பிரிச்சுட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து எலாஸ்டிக் விட்த் என்னவோ அதை விட 1/4 இன்ச் அதிகமாக தான் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த எலாஸ்டிக்கோட விட்த் வந்து 1 இன்ச். அதனால நான் 1.25 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னா நான் ரெண்டு சைட்ல பின் குத்தினேன். நீங்க 4 சைட்லயும் ஈக்குவலா 4ஆ டிவைட் பண்ணி பின் குத்திட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுல நம்ம இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். கரெக்டா அந்த ஃபோல்டு மாறாம நம்ம கரெக்டா 1.25 இன்ச்சுக்கு கரெக்டா ஃபோல்ட் பண்ணுவோம். ஸ்டிச் பண்றதையும் ஃபாஸ்டா பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணி எலாஸ்டிக் வெளியில இழுத்து இழுத்து இந்த சைட்ல நம்ம வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நம்ம வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட அவுட்புட் வந்து ஈக்குவலா எலாஸ்டிக் ஸ்ப்ரெட்டா இருக்கிறதுனால ரெண்டு ஈக்குவல் சைட்ல அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். ஃபுல் ரவுண்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது அப்படியே வந்து மேல் பக்கமா ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எலாஸ்டிக்கை நல்லா ஸ்டிச் பண்ணி ரெண்டு பக்கம் கிளாத்தை ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்டா இந்த எலாஸ்டிக் மேலேயே ஒரு ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். டாப் லேயரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டாப் லேயரை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பாட்டம் லேயரோட ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 12 இயர் கேர்ளுக்கு ரெடி பண்ண ஸ்கர்ட். மீதி இருந்த கிளாத்ல ஒரு டியூனிக் டாப்பும் ரெடி பண்ணிட்டேன். இந்த டியூனிக் டாப்போட வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.